வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம திவ்யாவுக்கு திரு மேலே ஒரு பொண்ணு இடித்ததுக்கே பயங்கரமாக கோவம் அவங்கள ஓங்கி ஒன்று போடுறாங்க. நம்ம திரு நடுங்கி போகிறாங்க. இவளுக்கு மட்டும் லட்சுமி கழுத்தில் நான் தாலி கட்டுனது தெரிஞ்சுனா என்னென்ன நடக்க போமோ, நான் எப்படி சமாளிக்க போகிறேனோ கடவுளே அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம திவ்யாவை ஓரளவு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் திவ்யா உன் மேலே யார் தட்டுனால எனக்கு இப்படி தான் கோவம் வரும். உன்னை இவனுக்கு நான் மட்டும்தான் திரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்டதும் நம்ம திருவுக்கு படபடக்க ஆரம்பிச்சுட்டு, நம்மளுக்கு லட்சுமி ஒரு பக்கம் இருக்கிறா, அவள் இங்கே எங்கே என்ன பண்ணானியே தெரியலை, அவளை நினச்சி நான் தினம் பதறிட்டு தான் இருக்கேன். இதை எப்படி யார்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு துடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நைட்டு காருடைய நோன்பு நிகழ்ச்சியில் ஜல்லட வழியாக பார்க்கறதுக்கு இங்கே கவிதா கௌதமை வர வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு லட்சுமிக்கு வச்சிருந்த ஜல்லட வழியாக தெரியுது. இதை பார்த்தோன்னா நம்ம லட்சுமி அதிர்ந்து போகிறாங்க. என்னுடைய மணவாளன் எப்படி இங்கே அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் திவ்யாக்காவை கல்யாணம் பண்ண போகிறது அவர் தான் அப்படின்னு அந்த இடத்துல நியூஸை கேட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. நம்ம திருவம் நம்ம லட்சுமியை பார்த்து இவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் தான் மகா இருந்தாளா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம திவ்யா லட்சுமிக்கு கோன் வாங்கணும் மகாவுக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லினேன். என்ன திவ்யா, உனக்கு இந்த கோன் வைக்க விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, அதுவும் நீ வைக்க மாட்டியே, எதுக்காக நீ இதை வாங்க போற அப்படின்னு கேட்க நேரம், அதுவா எனக்கு இந்த வீட்டுக்கு வந்த உடனே மருதாணி மரமா இருக்கா அக்கா அப்படின்னு லட்சுமி கேட்டா, அவளுக்காக தான் இந்த கோனு. நான் அப்போ சொன்னேன் இங்கே மருதாணி எல்லாம் கிடையாது, ஆனால் கோனு வாங்கலாம், கடையில் வாங்கி அது மருதாணி மாதிரி தான் அதுலேருந்து தான் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். அவள் வாங்கி தருவீங்களான்னு கேட்டால் அவளை சந்தோஷப்படுத்த தான் இது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திவ்யா சொல்ல நேரம், எனக்கு என்னமோ அவள் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை விட அவளுக்கு அவள் மேலே வச்சுருக்க பாசம் உனக்கு கூடுதலாக போயிடுச்சுல அப்படின்னு நம்ம திரு கேட்க நேரம், டே புரிஞ்சிக்க, இது வேற பாசம் அது வேற பாசம், ரெண்டையும் முடிச்சு போடாத அப்படின்னு நம்ம ஸ்ரீ சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நல்லாவே திரு இருக்கான் அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க சைட் அடிக்கிறாங்க. இவனை அப்படியே தட்டி இவனுக்கு ஃபோன் நம்பரை நம்ம வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு திருவை லைட்டாக ஃபோன் பேசிகிட்டு இருக்க நேரம் தட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதை பார்த்துட்டு இருக்க நம்ம திவ்யா ஓடி வராங்க. இது வேணும்னியே என் கணவரை இவ தட்டிட்டு போகிறா அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தில் பலார்னு அந்த பொண்ணுக்கு கன்னத்தில் வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா திரு நடுங்கி போகிறாங்க. என்ன இப்படி நடக்குது, இந்த ஸ்ரீ இந்த பொண்ணு என் மேலே தட்டுனதுக்கே இவ்வளோ கடுப்பாரானா, ஒரிஜினலாக நான் லட்சுமி கழுத்தில் தாலி கட்டுனது தெரிஞ்சா என்னென்ன குழப்பெல்லாம் நடக்க போதோ, இந்த ஸ்ரீ என்ன விடமாட்டா போல இருக்க, இவளுக்கு இவ்வளோ கோபம் வருதே அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. விடு திவ்யா அப்படின்னு நம்ம திரு சொல்கிறாங்க. எப்படி விட முடியும், உனக்கு நான் மட்டும்தான், யாருனாலும் உன் மேலே தட்டுனாலே எனக்கு கோபம் தான் வரும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே நடுங்கி போய் நம்ம திரு நிற்கிறாங்க. கடவுளே, எனக்கு என்னென்ன சோதனை நீ என்ன கொடுக்க போறியோ அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம திரு நம்ம லட்சுமி செய்த பாயசம் எங்கே அப்படின்னு மயிலிட்ட நான் கொண்டு வர சொன்னேன்ல, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்கேருந்து போயிட்டீங்க, நான் கொண்டு வர நேரம் அதனால தான் தர முடியல, என்ன இருக்குது லட்சுமி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல பாயசத்தை திரு குடிச்சுக்கிட்டு இவ்வளோ அழகான பாயசம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தோன்னா நம்ம கோனை கொண்டு கொடுக்குறா. இன்னைக்கு காருடைய நோன்புல நீ இந்த கோனை இப்போவே நீ வச்சிக்கோ அப்படின்னு உன் ஆசை நிறைவேறணும், கூடிய சீக்கிரம் நீ கணவரோட சேர்ந்து வாழணும் லட்சுமி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகாவுக்கு கிட்ட திரு திவ்யா சொல்லுறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கவிதா கௌதமை என்ன கொஞ்ச நேரத்தில் நான் எப்படியாவது உங்களை பார்க்கணும் ஜல்லட வழியாக, இனிமேல் நம்ம பிரிஞ்சு இருக்கக்கூடாது, இனி சீக்கிரமாக நம்ம சேர்ந்தணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதனால கவிதாவை பார்க்க நம்ம கௌதமும் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மறைஞ்சு வர ஆரம்பிச்சிட்டாரு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இங்கே சுமகலி பெண்களுக்கான காருடைய நோன்புல நைட்டில் நிலாவை ஜல்லட வழியாக பார்க்க நேரம்
ஒரு கட்டத்தில் தன்னோட கணவர் முகம் வந்து அதில் தெரியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம லட்சுமியும் வந்து அதை வந்து வச்சு பார்க்குறாங்க. அப்போனா வந்து அப்போ அதில் நம்ம திருவோட முகம் தெரியுது. என்னோட மணவாளன் எப்படி இங்கே அப்படின்னு வந்து ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திருவுக்கும் நம்ம லட்சுமியை பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு வந்து இந்த சைடை பார்த்தோன்னா காருடைய நோன்புல இது நம்ம ஸ்ரீ வந்து கட்டிக்க போகிற தன்னோட புருஷன் திரு கூட வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க வசுந்தரா பாட்டி. இனி அடுத்த தடவை 2 பேரும் கணவன் மனைவியாக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஆனாலும் நம்ம காஞ்சனாவுக்கு இந்த கல்யாணம் எப்படி நடக்குமோ நடக்காதோ, ஏன்னா அந்த குறி சொல்ற லேடி வந்து சொன்னதே நினைச்சு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு உண்மை தெரிஞ்சு நம்ம அம்பிகாமா பையன்தான் வந்து நம்ம என்னை தொட்டு தாலி கட்டினவங்களா, அவங்க தான் வந்து திவ்யாக்காவை கட்டிக்க போகிறாங்களா அப்படின்னு வந்து இதெல்லாம் புரியாத புதிராக இருக்குது. அன்னைக்கு வந்து என்னோட செயின் அவங்க ரூமில் இருந்து அப்போனா இவ்வளோ நாள் என்னோட செயின் என் கணவரோட ரூமில் தான் இருந்துச்சா அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து அந்த இடத்துல வந்து யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க லட்சுமி. என்னடா சோதனை நல்லுரமா, நான் இங்கேருந்து போயிடணும், திவ்யாக்கா வாழ்க்கையில் என்னால் பிரச்சனை வரும்னு காஞ்சனாமாவுக்கும் அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் தெரிஞ்சிருக்கு, அதுக்கு தான் இந்த பாடுபடுத்துகிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம தெருவுக்கு எவ்வளோ நாள் எங்கிட்டு இங்கிட்டு நான் அலைஞ்சிட்டு இருந்தேன், என்னோட மகா என் வீட்டில் தான் பத்திரமா என் கண் முன்னாடியே இருந்தாளா அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு மகானி பேரில் இருந்தது நம்ம லட்சுமி தானா அப்படின்னு வந்து சாக்காராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திரு வந்து நம்ம லட்சுமிக்கே கையை வந்து பிடிக்கிறாங்க. இந்த பாரு, இங்கே இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம், எனக்கு நல்லது நடக்கட்டு அப்படின்னு வந்து எனக்கு ஸ்ரீகம் கல்யாணம் ஒன்னால் நின்று போயிடக்கூடாது அப்படின்னு வந்து என் கண்ணில் வந்து தப்பிக்கிட்டு இங்கேருந்து போயிடாத லட்சுமி, ஒன்றை விட யாருமே எங்கள் அம்மாவை சிறந்ததாக வந்து கவனிக்க முடியாது, உன்னோட சமையல் எல்லாத்துக்கும் நான் அடிமை தான், அந்த அளவு நீ வந்து நல்லாவே வந்து பண்ணுற, கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் இருக்கணும், ஒன்றால் எந்த பிரச்சனையும் வராதவாறு நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நம்ம 2 வருஷத்துக்கும் கல்யாணம் ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நீ எக்காரணம் கொண்டா இந்த வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லாத அப்படின்னு வந்து சொல்ல நேரம். அதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, நான் இங்கே இருக்கிறது தப்புன்னு தோணுது அப்படின்னு வந்து சொல்ல நேரம். அப்படியெல்லாம் நினைக்காத, கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதா வந்து இந்த மகா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, காஞ்சனாக்கா பயப்படுறது சரிதான், இவங்க திருவுக்கும் இவளுக்கும் ஏதோ தொடர்பு போல் நான் வந்து தனியாக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து திருவும் நம்ம லட்சுமியும் பேசுகிறத வந்து ஒட்டு கேட்டுட்டு ஓரளவு என்னடா பண்ண, இப்போ அக்கா சொன்னது மாதிரி இவளாக வந்து நம்ம அம்பிகா வாழ்க்கையிலேயே வந்து அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா இவ தான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கா, அதே நேரம் அம்பிகாவும் இவளை மருமகளாக ஏற்றுக்க கூட தயாராக தான் இருக்காவா, ஆனால் எப்படியாவது இவளை இந்த வீட்டை விட்டு கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும், நம்ம நல்லதுக்கு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க கவிதா. அதே நேரத்தில் நமக்கு ஒரு விலையுயர்ந்த பொருளை தூக்கி வச்சு நம்ம கவிதா வந்து நேரடியாக வந்து திருட்டு பழிய நம்ம ஸ்ரீ கூட்டிகிட்டு வந்து மகாக மேலே வந்து தட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகாவோட பேக்கை திறக்கிறாங்க. அப்போ தான் அவங்க கல்யாண ஃபோட்டோ நம்ம திருக்கூட உள்ளதை பார்த்து சாக்காராங்க கவிதா. வணக்கம்.